1991 ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். எப்போதும் நான் யார், நம்மை படைத்த இறைவன் யார், இறப்புக்கு பிறகு நாம் எங்கு செல்வோம் என்ற கேள்வி என்னுள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது பல சோதனைகள், அதன் மூலம் பல ஆய்வுகள், அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகத்திலும் மிகச்சிறந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதனை கண்டுகொண்டேன். குர்ஆன் ஹதீஸ்களை படித்தேன், தெளிவடைந்தேன். 2017 இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டேன். இறக்கும் முறை இந்த மார்க்கத்தில் இருந்து மறுமையிலும் ஒரு முஸ்லீமாக இறைவன் முன் நிற்பேன் இன்ஷா அல்லாஹ். நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். Achieved Islam spiritually, scientifically and logically in 2017 after studying and researching Islam through the Holy Quran and several hadiths, and so a practicing Muslim since then, and inshallah will die and be raised as a Muslim for the hereafter. ஆமீன். உலக முஸ்லீம்களில் ஒருவர் ஆகிட்டார். உம்ராவுக்காக எல்லோரும் போடக்கூடிய அந்த வெள்ளை துணியோடு நிற்கிறார் பாருங்கள். இந்த ஒரு பாக்கியம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நேற்று வரை ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்தவர் இன்றைக்கி உலக முஸ்லீம்களில் ஒருவராக நிற்கிறார். உலக மக்கள் அனைவரும் சகோதரனாக மாறிவிட்டார். இந்த உலகிலும் மறு உலகிலும் வெற்றி அடைந்து விட்டார். தனக்கிருந்த எல்லா சந்தேகங்களையும் இஸ்லாம் தீர்த்து வைத்ததாக சொல்கிறார். அங்கே பாருங்கள், அதாவது பல தலைமுறைகளாக தொழுது கொண்டிருந்தவர்கள் போல அவருடைய அந்த ஈடுபாட்டையும் பார்க்கணும். இதுதான் இந்த இஸ்லாம் ஒரு இறை மார்க்கம் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். நேற்று வரை ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் இன்று இஸ்லாத்தை ஏற்றதனால் எந்த அளவு தனக்கு அதாவது மாற்றங்கள், வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டது, வாழ்விலே நிம்மதி கிடைத்தது, அத்தனையும் சொல்கிறார். இன்றைக்கும் அவருடைய குடும்பத்தோட தொடர்பில் தான் இருக்கிறார். தாய் தகப்பனை நல்லபடியாக கவனிச்சுக்கிறார். ஏன்னா அவர்கள் தாய் தந்தையர்கள் இந்துவாக இருந்தாலும் அவர்களை கவனிக்க வேண்டியது இவருடைய கடமை. அதனால தான் இன்றைக்கும் அவர் தாய் தந்தையரையும் அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்கிறார். இஸ்லாம் அதற்கு தடையும் சொல்லலை. நபிகள் நாயகத்தில் ஒருத்தர் கேட்கும்போது கூட இதுதான் சொல்கிறாங்க, உன்னுடைய தாய் தந்தையர் முதல்ல கவனி, அது உன்னுடைய கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆக அவர் பிரார்த்தனை பண்ண சொல்கிறார். நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதாவது மறுமையிலும் அவர் ஒரு முஸ்லீமாக இறைவன் முன் நிற்கணுங்கிறார். ஆமீன்.